ராமலிங்காவயம். பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்ஜோதி ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற அருட்பிரகாச வள்ளல் பெருமானின் திருவடிகளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அவ்வாறு வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும். நம் பெருமான் திருவடி பெருமை என்ற தலைப்பில் 19வது பாடலில் படைத்த படைப்பு ஒன்றதிலே பரம், அதில் காரணமாம் பகுதி, அதில் பகுக்கின்ற பணிகள் பல பலவாம், புடைத்த அவை புகுந்துளவும் புறம் ஒன்ற, புறத்தில் பூபதி ஒன்றவர்க்கு உணர்த்தும் பூரண சித்தொன்று, மிடைத்த இவை எல்லாம் சிற்றம்பலத்தை நடிக்கும் என் பதத்தோர் சிற்றிடத்து விளங்கி நிலை பெறவே, அடைத்து மற்றிங்கவையெல்லாம் அப்புறத்தே நிற்பார், அவர் பெருமை எவர் அறிவார், அறியாய் நீ தோழி என இப்பாடலை பதிவு செய்கின்றார். உலகில் இறைவன் படைப்பு சொல்ல முடியாது. அவ்வாறு படைத்த படைப்பில் 84 லட்சம் யோனி தாவர பேத வர்க்கங்கள் உள்ளது என்பார்கள். இதில் 7 வகை பிறப்பு, 4 வகை தோற்றம், முக்குண வயம் என்பார்கள். ஆக 7 × 4 28, 28 × 3 84 லட்சம் என்பார்கள் சான்றோர்கள். எந்த உயிரினத்துக்கும் தான் செய்த செயல் பதிவாகாது. ஆனால் மனதை பெற்ற மனிதன் தன் அனுபவம் பரம் என்று சொல்லப்படும் தலைமையாய தலையில் ஆன்மாவில் பதிவாகிறது. அதில் காரணமாம் பகுதி, ஒரு வட்டம் என்றால் கால் பகுதி. அதுபோல் இந்த உயிர்களில் இறைவன் அடையக்கூடிய தகுதி மனிதனுக்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. காரணம் முடிவு, காரியம் செயல்படணும். காரண காரியம் செயல்பட்டால்தான் முடிவை அடைய முடியும். அதில் பகுக்கின்ற பணிகள் பலவாம். தலைமைப்பிடத்தில்தான் ஆன்மா, அது இயக்க ஜீவன் இயங்குகிறது. இந்த இயக்கத்துக்கு துணை புரிய கருவி கரணம் யாவும் உள்ளது. இந்த கருவி கரணம் ஜீவனை ஆன்மாதான் இயக்கிறது என்பதை யாவரும் அறிவதில்லை. இந்த ஆன்மா இகநிலையாகிய உலகில் பிறப்பெடுத்து மன அறிவை கொண்டு படித்து வேலைக்கு போய் சம்பளம் வாங்கி தன் குடும்ப கடமை 11ஐ நிறைவேற்றி இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணை நலம், மக்கள் பேறு, இந்த தேவை யாவும் பொருள் தேவை. அதை அவரவர் பல வழியில் சென்று ஊதியம் ஈட்டி அறம் நடத்துகின்றனர். இந்த இல்லற தேவை யாவும் பூர்த்தியாகி மனம் அமைதி பெற்றால் அடுத்த தேடல் ஆரம்பமாகும். இல்லைன்னா அடுத்த பிறவிதான். புடைத்த அவை புகுந்துளவும் புறம் ஒன்ற, புறத்தில் பூபதி ஒன்று, அவருக்கு உணர்த்தும் பூரண சித்தொன்று. புடைத்த பெருத்த விரிவடைந்த இந்த தேகத்தில் இந்த உலக அனுபவம் பெற நிறைய செயல் உள்ளது. ஆனால் இந்த உலகியல் கடந்து அருளியலில் ஒன்றும் போது அங்குள்ள இடத்தில் இறைவன் ஒருவரே. ஆன்மா உணர்த்தும் பூரண சித்தொன்று. ஆன்ம லாபம் என்பது அறிவு. இது ஆன்ம அறிவை கொண்டே கடவுளை அறிய வேண்டும். அது மனித தேகத்தில் பூரணமாக எங்கும் பரவி உள்ளது. அவ்வாறு ஆன்ம அறிவை பெற ஜீவகாருண்யம் அல்லாது வேறு வழியால் பெற முடியாது என உறுதி செய்கிறார். மிடைத்த இவையெல்லாம் சிற்றம்பலம் நடிக்கும் என் பதத்தோர் சிற்றிடத்து விளங்கிய நிலை பெறவே. இவை யாவும் பரமாச சொற்பராக நடிக்கும் இயற்கை உண்மை கடவுள். ஒவ்வொரு ஆன்ம சிற்றவை எனும் சிற்றிடத்தே உள்ளார். அவர் உண்மையாகவும்
இன்பமாகவும் உள்ளார். அவர் பதம் என்னும் நிலையை நீ அடைய சிறிய தயவை கொண்டு பெரிய தயவை பெற்றும் சிறிய விளக்கத்தை கொண்டு பெரிய விளக்கத்தை பெற்றும் நிலை பெற வேண்டும். அடைத்து மற்ற இங்கு எல்லாம் அப்புறத்தே நிற்பார். அவர் பெருமை எவர் அறிவார் தோழி? அறிந்தார் அறிவார். பசித்தோர் முகம் பார்த்து உணவு வழங்கியவர் அறிவார். அவ்வாறு உயிர்கருணை செய்து நம் பெருமான் அறிந்தார். அதனால்தான் உயிர்கருணை இல்லாததால் மற்ற யாராலையும் அவரை பார்க்க இயலவில்லை. ஆக இல்லாமல்ல அருட்பெருஞ்சோதி இறைவன் அக அனுபவத்தை நம் ஆன்ம அறிவை கொண்டே அறிய வேண்டும். மற்றபடி புறத்தில் உள்ளது யாவும் பொய் என பொய்பிடித்தாரெல்லாம் புறத்திருக்க நான் போய் மெய்ப்பிடித்தேன் என உறுதி செய்கின்றார். ராமலிங்காபயம். திருச்சிற்றம்பலம்.